ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டிற்கு புத்தம் புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. புது வாழ்க்கையை புது தெம்போடு புத்துணர்ச்சியோடு நீ வாழத் தொடங்கப் போகின்ற. இத்தனை நாள் காத்திருந்த அந்த வேண்டுதல் பலிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த மகிழ்ச்சி ஒன்று கிடைத்தால் போதும், என் வாழ்க்கையே மாறிவிடும், என் வாழ்விற்கு அர்த்தமும் கிடைத்துவிடும் என்று காத்திருந்தாயல்லவா? அப்படிப்பட்ட உறவு உன்னை தேடி வந்து மகிழ்விக்கப் போகின்றது. உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல்களும் பிரிவுகளும் எத்தனை நாள் நீடிக்கும் என்று நினைக்கின்றாய்? உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியது எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேர்ந்திடும். நீ கொடுத்த அன்பு பல மடங்கு உனக்கு திரும்பவும் கிடைக்கும். காத்திருந்த வரம் கைகூடி வரப்போகின்றது என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகின்றது. அழகிய நிலவை போல உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கப் போகின்றது. எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி அமைந்து விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஒரு சில சூழ்நிலை உனக்கு நிம்மதியை கொடுக்கின்றது, பல சூழ்நிலை உனக்கு சங்கடங்களையும் கொடுத்து வருகின்றது. சங்கடங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் போக்கிக் கொடுத்து நீ மனதை தளர விடாத அளவிற்கு உன் வாழ்விற்கு அர்த்தத்தை காட்டப் போகின்றேன். உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு நீ இனி சந்தோஷமாக வாழ்வாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு மனதில் இடம் தர மறுத்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலேயே கூட இடம் தர காத்திருப்பார்கள். எல்லா கஷ்டத்தையும் சந்தித்து சந்தித்து நொந்து போய் இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு வெளிச்சத்தை காணப்போகின்றது. வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் இந்த முருகன் அமைதியாக இருந்து விடுவது இல்லை. அந்த வேண்டுதலில் இறங்கி செயல்படவும் ஆரம்பித்து விடுகின்றேன். உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி இருந்தவர்களெல்லாம் உன்னை புரிந்து கொண்டு நாடி வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. புலம்பிய விஷயங்கள் எல்லாம் தீர்ந்தது. நீ அழுது புலம்பிய நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிந்தது. புலம்பி புலம்பி எதையும் சாதிக்கப் போவது கிடையாது. அழுவதால் எந்த பலனும் கிடையாது. தொலைந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டு பலன் இல்லை. அது கிடைக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நான் சொல்லி இருந்தேன். தொலைந்தது கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய சந்தோஷம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் குடிபுக வந்திருக்கின்றது. மனதில் நிம்மதியும் வாழ்வில் அமைதியும் வேண்டும் என்றால் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றால் கிடைத்துவிடும் என்பதைப் போல நீ இழந்தது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. எந்த நேரத்தில் எந்த சந்தோஷத்தை கொடுத்து உன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த முருகனுக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கவலைக்கு உட்பட்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி நீ சந்திக்க போகின்ற சந்தோஷங்களை நினைத்து மிக பெரிய அளவில் கொண்டாடப் போகின்றாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு பள்ளத்திலும் விழாது. என் அன்பு குழந்தையே, எந்த இடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக்கொண்டு இருக்கின்றாய். நன்றாக யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விட்டாய். கை தூக்கிவிட இந்த முருகன் இருக்கின்றான் என்று என் துணை இருப்பதையும் உணர்ந்து கொண்டாய். இனி கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும்.